ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல் மைனஸ் எம் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி. ஸோ இந்த மாதிரி கொஷின் மேக்ஸிமம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வரணும், அடிஷன் பண்ணால் 4 வரணும். அப்படி எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி இதோட ஆன்சர் வந்து போட முடியாது. சரி. ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எம் இதை வந்து நம்ம என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எம் என்ன வரும்? எக்ஸ்எம் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ எல்எக்ஸ், அடுத்தது எல் இன்ட்டு எம் அப்படிங்கிறப்போ நமக்கு எல்எம் அப்படின்னு வரும். இது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 அப்படிங்கிறது. சரி. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த எக்ஸ் அப்படிங்கிறது காமனாக எடுக்கலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எம் ப்ளஸ் எல் ப்ளஸ் எல்எம்னு கிடைக்குமா? எல்எம் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்குமா? ஓகே. ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து 4x அப்படிங்கிறது எக்ஸ் இன்ட்டு எம் ப்ளஸ் எல்லா அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவலாக போச்சு. இந்த எம் ப்ளஸ் அப்படிங்கிறது 4 அப்படின்னு அர்த்தம். இந்த எல்எம் அப்படிங்கிறது 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பார்ட்டாக சைடில் வச்சுக்குவோம். அதாவது என்ன அப்படின்னா எம் ப்ளஸ் எல், இந்த எம் ப்ளஸ் எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 4 அண்ட் தென் எல்எம் இதோட வேல்யூ வந்து நமக்கு 2. ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? எல் மைனஸ் எம் ஹோல் ஸ்கொயர், இந்த எல் மைனஸ் எம்மோட ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் இந்த எல் மைனஸ் எம் ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? அந்த எல் மைனஸ் எம் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் மைனஸ் 2ml ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஓகே. ஸோ இதில் இந்த 2 இன்ட்டு எம்எல்லுக்கு பதிலாக நம்ம இந்த எல்எம் கண்டுபிடிச்ச 2 அப்படிங்கிறத போட்டலாம். நமக்கு என்ன தெரியாது? எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மட்டும் தெரியாது. இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் அதே தான், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள். அதாவது எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ml ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இங்கே நடுவில் ப்ளஸ் வரும். ஓகே. இதில் நமக்கு இந்த எல் ப்ளஸ் எம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 4ன்னு தெரியும். ஸோ அப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. அதனால் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு எம்எல்லுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம்னா 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா எம்எல்லோட வேல்யூ நமக்கு இங்கே 2 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டோம். 2 இன்ட்டு 2 அப்படின்னு போடுறப்ப உங்களுக்கு இது 4ன்னு வரும். அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வருமா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் இந்த 4 எந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 16 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. சரி. இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா இந்த எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். இப்போ நமக்கு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு 12. அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு இந்த எம்எல்லுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ அப்போ 12 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.